டெல்லியில் தேசிய माननीय போர் प्रधानमंत्री நினைவிடத்தில் द्वारा பிரதமர் மோடி மரியாதை श्रद्धांजलि செலுத்தினார். अर्पित அதனை की है। தற்பொழுது பார்த்தோம். தொடர்ந்து अमर जवानों का बलिदान எமது செய்தியாளர் आने वाली ராஜகுமரன் पीढ़ियों இணைப்பில் के இருக்கிறார். लिए ராஜகுமரன் வணக்கம். प्रेरणा है। மேலும் விவரங்கள் என பகிரலாம். இந்தியாவின் 76வது குடியரசு தின கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. தற்போது தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் இணைந்து மரியாதை செலுத்தியிருந்தார்கள். போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி முடித்த பிறகு கடமை பாதையில் நடைபெறக்கூடிய அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டு சென்றிருக்கின்றார். 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள், சிறப்பு அழைப்பாளர்களாக இந்தோனேசிய நாட்டினுடைய அதிபர் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கின்றார்கள். மேலும் இந்தியாவின் பல மாநிலங்களை சார்ந்தவர்களும் இந்த குடியரசு தின விழாவிற்கான அணிவகுப்பை பார்வையிடுவதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கடமை பாதையில் நடைபெறக்கூடிய அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார். இந்தியாவின் முப்படை வீரர்களுடைய அந்த சாகசங்கள், திறமையை நிரூபிக்கக்கூடிய வகையிலாக இந்த அணிவகுப்பு மரியாதையில் தரைப்படை சார்ந்து, வான்படை, கடற்படை சார்ந்த அணிவகுப்புகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த காவல் படை பிரிவினரும் அந்த அணிவகுப்பு மரியாதையை பங்கேற்க இருக்கின்றார்கள். அதன் பிறகு தேசிய கொடியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கின்றார். அதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய அந்த முப்படை வீரர்களையும் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்து கடமை பாதையில் நடைபெறக்கூடிய அந்த அணிவகுப்பு மரியாதையில் பங்கேற்பதற்காக பிரதமர் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். அதற்கு முன்பாக தேசிய போர் நினைவு சின்னத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தி இருக்கின்றார். 76வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த புதிய அரசு அமைந்த பிறகு, அதாவது தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகாக வரக்கூடிய முதல் குடியரசு தினம் இன்று. நேற்றைய தினமே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உரை நிகழ்த்தியிருந்தார். குடியரசுத் தலைவருக்கான அந்த உரை குடியரசு தினத்தை முன்னிட்டு நிகழ்த்தியிருந்தார். அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பல்வேறு பணிகள் தொடர்பாக குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரைகளிலே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இந்நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் மலர் வளையம் வைத்து பிரதமர் நரேந்திர மோடி போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தி புறப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் பார்வையிட இருக்கின்றார். பிரதமரோடு சேர்த்து குடியரசுத் தலைவரும் அந்த அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு அதை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய பிரதமர் அங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் வரக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியரசுத் தலைவரை வரவேற்கின்றார். அதன் பிறகு தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. அணிவகுப்பு மரியாதையில் பீரங்கிகள், இந்தியாவினுடைய ராணுவ வல்லாண்மையை நிரூபிக்கக்கூடிய பல்வேறு ஆயுதங்கள், அந்த பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணை காட்சிப்படுத்தக்கூடிய அந்த மாதிரிகள் எல்லாம் அந்த அணிவகுப்பில் இடம்பெற இருக்கின்றன. இந்தியா முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் இந்த குடியரசு தின கொண்டாட்டத்திற்காக டெல்லிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவின் தனித்துவமாக இருக்கக்கூடிய அந்த மக்களாட்சியினுடைய மாண்புகளை எடுத்து கூறக்கூடிய வண்ணமாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம், கிராம ஊராட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தற்சார்பு நிலை உள்ளிட்டவற்றினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக நாடு முழுவதிலும் இருந்து 600 கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இங்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு